கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய மனநிலையை இந்த இடத்துல பாருங்கள். அவருடைய தீர்மானம், அவருடைய நோக்கம், இதெல்லாம் பாருங்களேன். ஆண்டவர் அழிப்பதற்காக வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் உண்மையாகவே ஜீவனை கொடுக்க வந்தவர் அல்லவா? திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை அது. ஏன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் மனுஷன் அல்லங்கிறார். அப்போ மனுஷன் அழிப்பான், ஆனால் தேவன் அழிக்கிறவர் அல்ல. வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமே ஒழிய ஜீவனை எடுக்க வந்தவர் அல்ல. ஆகவே நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஆகவே எனக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனால தான் நான் இந்த நாளில் உயிரோடு இருக்கிறேன் என்றதான வெளிச்சம் நமக்கு உண்டாகட்டும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம மேலே கோபப்பட்டு அழிக்கிற அந்த மனநிலையில் இல்லாமல் நம்மளை உருவாக்குவதில், உயிர்ப்பிக்கிறதிலேயே அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தெய்வம், அவர் மனிதன் அல்ல. ஆகவே அந்த தெய்வத்தை இன்னும் ஆராதிப்போம், அவர் மேலே விசுவாசம் வைப்போம், இன்னும் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் அழிக்க வராமல் ஜீவனை கொடுக்க வந்த தெய்வமாக இருக்கிறீர். இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆண்டவரே ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்துக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே உம்மை குறித்தான இன்னும் வெளிச்சம், வெளிப்பாடு உண்டாகட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.